சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தமிழக அரசியலில் புதிய பரபரப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ள ரூபாய் 2000 நிதி உதவி திட்டம் மக்களிடையே பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இது மக்கள் நலனா அல்லது தேர்தல் அரசியலா என்ற கேள்வியுடன் தொடங்குகிறது இந்த அரசியல் விவாதம். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் சூடுபிடித்து வரும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. அதிமுக ஆட்சியில் கடந்த காலத்தில் மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதை நினைவுபடுத்தும் வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புரட்சித் தமிழர் என்ற அமைப்பின் சார்பில் தமிழகம் முழுவதும் ஏழை மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் 2000 நிதியுதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சுயதொழில் புரிவோர், கூலி தொழிலாளர்கள், தினசரி வருமானத்தில் வாழும் ஏழை குடும்பங்கள் ஆகியோரின் உடனடி தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த உதவி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வாழ்வாதார சுமை அதிகரித்து வரும் சூழலில் மக்கள் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் தவித்து வரும் நிலையில் இந்த ரூபாய் 2000 உதவி பல குடும்பங்களுக்கு தற்காலிக நிவாரணமாக அமையும் என அதிமுக சார்பில் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இது மக்கள் நல உதவியா அல்லது தேர்தலை நோக்கிய அரசியல் நகர்வா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளது. ஆனால் மக்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உதவுவது அரசியல் அல்ல, மனிதநேய கடமை என எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் விளக்கமளித்துள்ளனர். இந்த அறிவிப்பு தமிழக அரசியலில் புதிய விவாதத்தை கிளப்பியுள்ள நிலையில் வரும் நாட்களில் இது தேர்தல் களத்தில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது.